ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடு வீட்டு மணி சந்தை. இன்னைக்கு நம்ம ஒரு டபுள் ஸ்டோரி வீடை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த வீட்டை பொறுத்தவரை இது ஒரு 3BHK வீடு. நீங்கள் ரெண்டலுக்கு விடணும்னாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களுடைய ஓன் யூஸுக்காக இருந்தாலும் சரி, ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்டபுளான வீடுன்னு கூட சொல்லலாம். பட்ஜெட்லேயும் சரி, அதுமாரி இந்த லொக்கேஷனுமே ரொம்பவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீட்டோடைய கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீட்டோடைய லேண்ட் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு 950 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டோடைய பில்டப் பார்த்தோம் அப்படின்னா 1370 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு ரெண்டு வீடுமே கொண்டு வந்திருக்கும். ரெண்டு வீடுமே உங்களுக்கு செப்பரேட்டா 950 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1370 கட்டியிருக்கும். இந்த வீட்டுடைய ஃபேஸிங் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அண்ட் புதுசாக வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் லைக் பண்ணுற மாதிரி ஸோ சவுத் ஃபேஸிங்கில் தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த வீட்டோடைய போர்ட்டிகோ ஏரியாவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் வழுக்காமல் ரொம்பவே சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் டைல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த போர்ட்டிகோ ஏரியாவிலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சம்பையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வாட்டர் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வெளியவே பார்த்தோம் அப்படின்னா போர்ட்டிகோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய அந்த ஸ்டார்கேஸையும் கொடுத்துருக்கோம். வித் உங்களுக்கு SS ஹேண்டிலோட கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுடைய மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு வார்னிஷ் பண்ணாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இதோடைய குவாலிட்டியை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் கிராண்டாக இருக்கக்கூடிய ஹாலையும் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலோடைய சைஸ் பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு பெரிய சைஸ்ன்னு கூட சொல்லலாம். வித் உங்களுக்கு ஃபால் சீலிங், அதே மாதிரி ஏர்ஃப்ளோ வெண்டிலேஷனுக்கான விண்டோஸு, அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவி யூனிட் தனியாக உங்களுக்கு அப் டு சீலிங் வரைக்கும் இருக்கிற மாதிரி இப்போ டிவி யூனிட்டை கொடுத்துருக்கோம். ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டிவியை மேலே இல்லை நீங்கள் சென்டர் பாயிண்ட் இல்லை கீழே கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்தளவு உங்களுக்கு சூப்பராக லக்ஸரியாக இருக்குது. ஸோ வாங்க நான் இந்த வீட்டோடைய பெட்ரூம் சவுண்ட் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போறீங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச்சு வெஸ்டர்ன் கிளாஸ் கொண்ட ஒரு டாய்லெட்டையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. அதே மாதிரி ஏர் ஃப்ளோவை பொறுத்தளவு உங்களுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்கிறதால நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும், வெண்டிலேஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி ஃபால் சீலிங் போட்டுருக்கிறதால நீங்கள் ஏசி தான் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கரண்ட் பில்லுன்றது சேவ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட் எல்லாம் ப்ராப்பராக பார்த்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெட்ரூமாக அந்த பெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது இந்த வீட்டை பொறுத்தளவு பார்த்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே லக்ஸரியாக இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ பட்ஜெட் என்னன்றதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வியூவர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம அந்த வீட்டோடைய ஒரு 2வது பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோடைய சைஸ் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். ரொம்பவே இதுவுமே நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் கூட உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு விண்டோஸ்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ லாஃப்ட், வார்ட்ரூப் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பார்த்து பண்ணியிருக்கோம். வியூவர்ஸ், இந்த வீட்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2வது பெட்ரூமில் நம்ம
ஸோ ஈசானிய மூலைக்கு வாஸ்துபடி ஈசானிய மூலையில் வந்து போர் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லா வீட்லையுமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ போர் போட்டிருப்போம். ஸோ அந்த ப்ரொவிஷன் இங்கே வந்து வாஸ்துபடி இந்த பெட்ரூம் இருக்கிறதால நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம்னா போர் வந்து போட்டிருக்கோம். அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ சம்மர்சிபிள் போட்டு தான் வந்து போட்டிருக்கோம். அதனால மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராத அளவுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அடுத்தது வந்து நம்ம கிச்சனை பார்க்கலாம். கிச்சனை பார்த்துட்டு அடுத்தது நம்ம மேலே இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூமை பார்க்கலாம். இந்த வீட்டை பொறுத்தளவு 3 பெட்ரூம்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 3 BHK வீடு. இது ரொம்ப வந்து லக்ஸரியான செக்மெண்ட்ல வந்து எனக்கு வீடு வேணும், ஆனால் பட்ஜெட்ல வேணுன்ற வாடிக்கையாளர்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுன்றதை சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அந்த லொக்கேஷனையும் உங்களுக்கு எடுத்து கொடுப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனை பார்க்கலாம். என்ன அது உள்ள இருந்து வரானேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது ஒரு ஹிடன் டாய்லெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து காமனாக வந்து நம்ம கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் இருக்கா அப்படின்ற மாதிரியே தெரியாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டாக லக்ஸரியாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான லேஅவுட்டை பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம திருச்சியில் ஏர்போர்ட் அண்டு இப்போ நமக்கு வந்து புதுசாக ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மிடில், அதுவும் வந்து ஆன் ரோடில் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியலோடு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு லேஅவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய லேஅவுட் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா த CKP கேஸ்டில் ஆன் ரோடு சைட்டுங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பெஸ்ட்டான லேஅவுட்னு கூட சொல்லலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோடைய கிச்சன். ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக உங்களுக்கு வந்து இந்த கிச்சனை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய யூட்டிலிட்டி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான உங்களுக்கு தனி ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். வித் உங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பீடிங் கவரேஜோட ஒர்க்கிங் டாப்பும் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு கிரானைட் வந்து போட்டிருக்கிறதால உங்களுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக எந்த விதத்துலையும் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இருக்காது. அதுவே வந்து உங்களுக்கு கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டோர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுமாதிரி சிங்க் வந்து நல்லா உங்களுக்கு பெரிய சிங்காகவே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நம்ம நார்மலாக வந்து உங்களுக்கு வாட்டர் டேப்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுவே மேலேயும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டோர் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம வாட்டர் ஃப்ளோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விதத்துலேயும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வீட்டை நாங்கள் உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க அடுத்து நம்ம வந்து லாண்ட்ரி ஏரியாவை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த வீட்டோடைய ஒரு லாண்ட்ரி ஏரியான்னு கூட சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய வாஷிங் மிஷினை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வச்சு துணி துவைச்சிக்கலாம். ஸோ இங்கேயுமே கூட நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் வாட்டர் டேப் வச்சு நீங்கள் இன்கேஸ் வந்து கெஸ்ட் யாரும் வராங்க, அவங்க எதுவும் வந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆகணும், அப்படி இல்லைனா குளிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த இடத்த வந்து அவங்களை யூஸ் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா வசதிகளும் உங்களுக்கு சூப்பராகவே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீட்டோடைய சைடில் ஃபுல்லாக பார்த்தோம்னா 2 அடிக்கு செட் பேக்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து காற்றோட்டமாக இருக்கும். எந்த விதத்துலையும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். ஸோ அங்கே உங்களுக்கு நான் கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம்.
வியூவர்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சின்ன சைஸில் வந்து உங்களுக்கு ஹால் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம், ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் மேலே கிச்சன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ வியூவர்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன ஹால், அது இல்லாமல் ஒரு கிச்சன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் செப்பரேட்டாக எதுவும் ஃபேமிலிஸ் வந்து ரெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடை கூட கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவங்களுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதேமாதிரி கிச்சனும் வந்து நம்ம நல்ல பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்கோம். இந்த விதத்துலேயும் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி வாங்க நம்ம பெட்ரூமுடைய சைஸை பார்ப்போம். ஸோ இந்த பெட்ரூமும் கூட ரொம்ப வந்து நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த அளவு வந்து பெரிய சைஸில் கொடுத்துருக்கோன்றதை பாருங்கள். வென்டிலேஷனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா விண்டோஸ் கொடுத்துருக்கோம். அதே சேம் இங்கேயும் ஃபால் சீலிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து ரெண்ட்டுக்கு வரவங்களுக்குமே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்களே உங்களுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வீடை தாராளமாக வாங்கலாம். ரொம்பவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லக்ஸரியான ஒரு ஃபீலை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம இந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயில், அதில் லேண்ட் ஏரியா, பில்டப் ஏரியாலாம் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ப்ரைஸ் அது இல்லாமல் லொக்கேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வியூவர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிச்சன் ஏரியாவை பார்த்துடலாம். இந்த கிச்சன் ஏரியா வந்து நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து இங்கேயும் கூட விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோன்றது உங்களுக்கு தாராளமாக வந்து போயிட்டு இருக்கும். அதே மேலேயே வந்து உங்களுக்கு கப்போர்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி திங்ஸ் வைக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ கிச்சன் திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இதுமாதிரி இதுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஓப்பன் டெரஸ், அது இல்லாமல் கிச்சனுக்கு அப்படியே நியர்பைலேயே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் டாய்லெட் தான் பார்க்க போகிறோம். இது அட்டாச்சுன்னு சொல்ல முடியாது, காமன் டாய்லெட்னு சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்தியன் கிளாஸ் செட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயும் கூட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷவரு, கெய்சரு எல்லா ப்ரொவிஷனும் வந்து நம்ம கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அந்த வீட்டோடைய ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். வியூவர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோடைய டீட்டெயில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து அப்டேட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா இந்த வீடு லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து நம்ம திருச்சி வயலூரில் தான் வந்து வயலூர் ரோட்டில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஸோ வயலூர் ரோட்டில் உங்களுக்கு MM நகர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த லொக்கேஷனில் தான் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷனை பொறுத்தவரை ரொம்ப வந்து ஹை டிமாண்டான ஒரு ஏரியா. அதுக்கான ரீசன் என்னென்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டுடைய பட்ஜெட் எல்லாம் நாங்களே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ நான் உங்களுக்கு பட்ஜெட் வந்து வீடியோவில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த வீடியோடைய கம்ப்ளீட் டீட்டெயில், இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம டீமே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களும் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பை பண்ணி தரோம். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவை நாங்கள் அடுத்து உங்களுக்கு கொண்டுட்டு வரோம். கண்டிப்பாக எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் கூட இணைஞ்சு ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ.